அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம், அதிலும் பௌர்ணமி தினத்தன்று ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. பொதுவாக இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம சத்யநாராயண பூஜை செய்யறது, பௌர்ணமி விரதம் இருக்கிறது, சித்திரகுப்த வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடு போன்ற எண்ணற்ற வழிபாடை மேற்கொள்வோம். அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்குரிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள்ல விரதம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முப்பெரு தேவர்களுடைய அருள் பரிபூரணமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சந்திர பகவானினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதனால இந்த நாள் ரொம்பவே ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள்ல நவக்கிரகத்துல ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமா சில மாற்றங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். அது பாத்தீங்கன்னா 12 ராசிக்குமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது சில ராசிக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டமா இருக்கும், சில ராசிக்கு கலவையான நிலைகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில மிதுன ராசிக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது, அந்த மாற்றங்கள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துமா, தீய பலன்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், இருந்தாலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் வரும், வியாபார முதலீடு மட்டும் கவனமாக இருக்க பாருங்க. நிதிநிலை சீராகவே இருக்கும், குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகளும் எழலாம். அதே நேரம் அனுகூலமாகவே இருப்பீங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் பெறலாம். வருமானமும் நன்றாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், புதிய யோசனைகள் பிறக்கும். இந்த காலம் முழுவதும் உற்சாகத்துடனே இருப்பீங்க. உத்தியோகத்தில் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரம் அனுகூலமாகவே நடக்கும். திடீர் பண வரவு உண்டாகலாம். செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. ஒரு கலவையான பலன்களை கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப விசேஷங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வியாபார யோசித்து செய்து ஒரு முடிவை எடுக்கிறது ரொம்ப நல்லது. வருமானம் சீராக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கலாம். தலைமை பண்புகள், தைரியம், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் லாபகரமாகவே இருக்கும். நிதிநிலை சீராகவே இருக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவலாம். அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. உத்தியோகத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், திட்டங்கள் வெற்றி பெறுங்க. வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தொடங்க ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகளில் கவனத்தை செலுத்த பாருங்க. நிதிநிலை சீராகவே இருக்கும். குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே நேரம் இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்க மூதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித
தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்தில் நீங்கள் உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்தில் உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும். குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க.
அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க. பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம்.